அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன. இனிமேல் சுபத்துவ பாதையில் சுக்கிரன் வலம் வர போகிறார். முதல் ராசியில் சுக்கிரன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தைரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் நுழைவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேளை மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சுக்கிரன் எழுதிய தலைவிதி மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் அது உறுதியாகவே சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் மனித வாழ்க்கையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்தவராக பார்க்கப்படுகிறார். பொன்பொருள் சேர்க்கை, செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நம்பர் 1 யோகம் நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் நுழைந்திருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு காரியங்களையும் சிறந்த முறையில் செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். பல வகையிலான பொருளாதார ரீதியான பணவரவு திருப்திகரமாக அமையும். பங்குச்சந்தை உள்ளிட்ட விஷயங்களில் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பண வரவு சாதகமாக அமையும் அற்புதமான வேளையாக சுகஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். தனது சொந்த இடங்களான 5 மற்றும் 10ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பதிக்கிறாருங்க. தனது ராசியை 10ஆம் இடத்தை வலுவாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். முதன்மை ராசியில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர பக்தியோ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தோட்டம், துறவு வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் சாதகமாக கைகூடுவதற்கான முதன்மையான நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மகர ராசிக்காரர்கள் சற்று சிறு கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும். மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் நிறைந்த தடைகளை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கிய நிலையில் அவற்றிற்கான சரியான தீர்வை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மன கலக்கம் நீங்கி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. வியாபாரம், தொழில் ரீதியாக எதிர்பார்த்த லாபம் உங்களை தேடி வரப்போகிறது.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். பெண்மணிகளுக்கு மங்கள ஓசை கேட்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் இனி உங்களுடைய விருப்பம் போல் பல பணிகள் செம்மையாக நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி மனநிறைவு காணக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் சிறப்பாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரப்போகிறது. உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பாராட்டுகளும் பரிசுகளையும் பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க இருப்பதால் தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூட போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் 7.5 சனியின் பாதிப்புகள் முழுமையாக விலகி அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான சனி வலம் வருகிறார். இந்த தருணத்தில் குருவும் சாதகமான அமைப்பில் இருக்கிறார். எனவே சுக்கிரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பண வரவு திருப்திகரமாக அமைய போகிறது. சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்பாக கைகூடுகிறது. பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான தடை நிறைந்த விஷயங்கள் அனைத்தும் விலகி பூர்வீக சொத்துக்கள் சாதகமாக உங்களது கைக்கு வரும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உபரி வருமானம் அதிகரிக்கும். சுயதொழில் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடையின்றி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். பதவி ஊதிய உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எதிர்பார்த்த லாபம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே கிடைக்கிறது. கட்டிய வீட்டை வாங்குதல் மற்றும் தாய்வழி உறவுகளில் இருந்த மனஸ்தாபம் விலகி வலுவாக உறவு மேம்படுதல் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து சுக்கிரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மதியம் 1 மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.